நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சி 4 நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், அட்டகாசமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க சொன்ன எல்லாமும் தான் நானும். எஸ், எல்லாமே இறைமக்களும் இருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். கதை சொல்லுங்க. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு வீடு, ஒரு கணவன், மனைவி, அவங்களோட ஒரு பையன், 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த கணவர் விவசாயம் செய்துட்டு வந்துருக்கிறாரு. அப்போ அவருக்கு கடவுளை பார்க்கணும், கடவுள்கிட்ட பேசுறது ரொம்ப ஆசை. அப்போ என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக தியானம் பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கை இருக்குது, என் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது, என் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு என்ன பண்ணணும், மேம்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் என்ன பண்ண, கடவுள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி ஒரு பயங்கரமாக என்ன பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. எல்லா வேலையும் ப்ரேயர் பண்ணி செய்கிறாரு எல்லாமே. அப்போ ஒரு நாள் இதை பார்த்த கடவுள் என்ன பண்ணுறாரு, கனவுல தோன்றுறாரு. அந்த கணவருக்கு தோன்றி, நாளைக்கு நீ எங்கள் கோயிலுக்கு என்ன பண்ணு, வா, நீ கோயிலுக்கு நீ என்ன வரம் கேட்குறியோ அதை நாளைக்கு நான் உனக்கு என்ன பண்ணுறேன், தாரேன். ஸோ நைட்டே நீ என்ன பண்ண, அது என்னன்னு யோசித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இவருக்கு ஆனந்தம் தாங்கலை. உடனே எந்திரிச்சு உட்காந்து, ஆஹா கடவுள் என் கனவுல வந்துட்டாரு, எனக்கு தாரன்னு சொல்கிறாரு, நான் என்ன கேட்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல. டப்புன்னு இவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு உட்காடுறாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு, என்னங்க என் கனவுல கடவுள் வந்தாரு அப்படின்னு. இது என்னது, உங்க கனவுலே வந்தாரா அப்படின்னு. ஆமாம், இந்த மாதிரி நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை கேளு, தாரன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓ, ஒன் டே சொல்லியிருக்கிறாரா, அப்போ எனக்கு ஒரு வரம், உனக்கு ஒரு வரம், ஆகா நம்ம 2 வரம் என்ன வாங்கலாம் அப்படின்னு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ண. அப்படி பேசுறப்போ அவங்க பையன் டப்புக்குன்னு எந்திரிச்சு உட்காரான். உட்காந்து அவனு சொல்கிறான், அப்போ என் கனவுலையும் கடவுள் வந்தாரு அப்படின்னு. உனக்கு என்னடா சொன்னாரு, நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறாரு, என்ன வர வேணுமோ கேட்க சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லி 3 பேருக்கும் எனக்கு நைட்டு இருப்பு கொள்ளலாம். எல்லாம் பேசி என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவுக்கு குடும்பத்தில் இதை கேட்கணும், இதை கேட்கணும் அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேசி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, மனைவியை அனுப்பி வைக்கிறாங்க கோயிலுக்கு. அப்போ மனைவி கோயிலுக்கு போகுது. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டு. கோயிலுக்கு போகிற கேப்பில் இந்த மனைவியோட மைண்ட் என்ன ஆயிருது, மாறிடுது. அங்கே போய் நின்னோடனே கடவுள் கேட்குறாரு, என்னம்மா உனக்கு என்ன வரணும் வேணும், இந்த மாதிரி கேட்டிருந்தா இல்லையா, என்னன்னு கேளு சொல்லு அப்படின்னே. இந்த அம்மா பார்த்துச்சு, சரி எப்படியும் பணம் இதெல்லாம் நம்ம பசங்க வச்சு நம்ம கேட்க வச்சிருக்கிறோம், நமக்கு தேவையான என்ன பண்ணுவோம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு, என்னை இந்த ஊரில் எல்லாரும் என்னை கருவாச்சின்னு என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, என்னை அழகு இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த உலகத்துல ரொம்ப அழகான பெண்ணா நான் என்ன பண்ணிடணும், மாறிடணும்னு என்ன பண்ணுறேன். சரின்னு சொல்லிட்டு சொன்ன கேட்ட வரம் கொடுத்தாச்சு. பார்த்தா அந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு அழகி இல்லை, அந்த அளவுக்கு ஒரு அழகியான பெண்ணா என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. ஐயா ஜாலியான சந்தோஷமா கோயிலேருந்து வெளியே வரப்போ அந்த நாட்டினுடைய அந்த ஊர் பக்கம் மன்னர் என்ன பண்ணார் பார்த்துட்டாரு. சார் என் நாட்டில் இவ்வளோ பெரிய அழகியா, தூக்குங்கடா அந்த புறத்துக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ இவருக்கு வர வாங்க போன மனைவியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் கோயிலில் நின்று கடவுள்கிட்ட சொல்றாரு. அப்போ கடவுள்கிட்ட கேட்குறாரு, என் மனைவி என்ன வர வாங்கிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன இதை சொல்லிக்குவேன். ஒருவேளை அவங்க மாற்றிக்கிட்டு ஏதாவது பணத்தை கேட்டு நானும் பணத்தை கேட்கறதுக்கு வேஸ்ட்டு. அப்போ அவங்க பணத்தை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், நகையை கேட்பேன். அவங்க நகையை கேட்டால் நான் பணத்தை கேட்பேன். அவங்க என்ன கேட்டு வாங்கிட்டு போனாங்கன்னு கடவுள் சொல்லிக்கிறாரு. இப்படி உலகத்திலே பேரழகியா மாறணும்னு சொன்னாங்க, மாறிட்டாங்க. இவருக்கு டென்ஷன் ஆகி போச்சு, நம்ம கேட்க சொன்னதுன்னு இது கேட்டது ஒன்று பாரு, கடவுளை அவரை பண்ணிக்குட்டியா மாற்று அப்படின்ட்டார். உடனே வர என்னாச்சு, கொடுத்தாச்சு. அங்கே அரண்மனைக்கு போன அந்த பெண் என்ன ஆயிடுச்சு, பண்ணிக்குட்டியா மாறிடுச்சு. அரண்மனையில் அரசர் பார்த்தா, என்னடா ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தா பொண்ணு பண்ணிக்குட்டியா மாச்சு துரத்தி விட்டாரு, அது வெளியே ஓடி வந்துருச்சு. இப்போ அவன் பையன் போய் நிற்கிறான். பையன் போய் கேட்குறான், என்ன நடந்துச்சு, அப்பாவுக்கு நடந்தது அம்மாவுக்கு நடந்தது என்ன பண்ணுற, கடவுள் சொல்றாரு. உடனே எங்கள் அம்மாவை பழைய அம்மாவை எனக்கு என்ன பண்ணு திருப்பி கொடுத்துரு அப்படி. ஸோ பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படிதான் என்ன பண்றோம், வீணாக்கி விடுகின்றோம். சிந்தித்து செயல்படுவோம். கண்டிப்பா இதுல வேற கருத்து சொல்றதுக்கோ இல்ல மெசேஜ் சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஒரு அற்புதமான கதை. கிடைக்கும் வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் அப்படின்றதுதான் இன்றைய நாள் நம்ம தொடக்கமாவே இருக்க போது. எஸ், இப்படி ஒரு அற்புதமான நாளை இப்ப ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆதி தரிசனம் பார்க்கலாம்.
கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இந்த இனிய காலை வேளையில் கண்களுக்கு விருந்தளித்தது என்றே சொல்லலாம். இன்றைய நாள் இந்த தலம் என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம் இறை மக்களுக்கு? ஸோ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிறைய பொன்மொழிகள் பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்சது ஒன்று என்ன அப்படின்னா, உங்கள் சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் யாரிடம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, விலக்கி சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் விலக்கி சொல்லணும், உங்கள் சூழ்நிலை என்னங்கிறத எடுத்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மனிதர்களிடம் நீங்கள் விலக்கி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ வாழ்றதுக்கான நேரம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு யாராவது என்ன தப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஐயலைங்கிறாங்க, நான் அப்படி தப்பெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நான் போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் வேண்டிய எனக்கு தேவை எனக்கு கிடையாது. ஒருவேளை நான் அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் ஒவ்வொருத்தன் போய் என்ன பண்ணிட்டு இருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ இந்த உலகம் என்னை 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 பேர்ல ஒரு 5 பேர் என்னை நல்லவன்னு சொல்லுவாங்க, ஒரு 5 பேர் என்னைய கெட்டவன்னு சொல்லுவாங்க. அந்த 5 பேர் கெட்டவன் சொல்றாங்கிறதுக்காக என்னுடைய நல்ல பக்கத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, அப்படியே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்நாள் முழுவதும். வேற எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் உருப்படியா செய்வதற்கு ஒன்றும் முடியாது. ஸோ அப்போ நிறைய பேர் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணத்தான் செய்வாங்க. நம்மளுடைய ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, தீர்ப்பிடக்கூடாது. அப்போ நம்மளுடைய வாழ்வில் இன்னொரு பக்கம் என்னன்னு தெரியாமல் நம்மளை தீர்ப்பிடுவதற்கோ நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ நிச்சயமாக சந்தர்ப்பங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும்.
அப்படி நடக்கின்ற பொழுது அதை நான் எப்படி எதிர்கொள்வது? கையால் வருது. பல நேரங்களில் இது தெரியாம தான் என்ன பண்றோம், குடும்ப பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறோம். என்னைய பார்த்து என்ன சொல்லிட்டான் தெரியுமா, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டான் தெரியுமா. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட போய் நான் என்ன பண்றேன், என்னை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், அவங்க அதை கேட்கறதுக்கு தயாரா இல்லை, அது பிரச்சனை பெருசாகுது, ஊதி 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 பெருசாகி கடைசி நிம்மதி இல்லாம சுத்தி தெரிய போறது யார் அப்படின்னா நானும் அவங்களும் தான். அப்போ அதற்கு பதிலாக அவங்களும் நிம்மதியா இருக்கட்டும், நானும் நிம்மதியா இருக்கட்டும். அப்போ என்னை ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, என்னை தவறாக நினைத்து விட்டார்கள், அந்த உண்மையின் பக்கம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ நான் எப்படி அதை எதிர்கொள்வது, நான் என்ன செய்வது? அப்போ மொதல் விஷயம் ஸ்டே காம், அமைதியா இருந்துருங்க. அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே அடிப்படையா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமைதி. ஏன்னா அந்த அமைதி வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா ஒருத்தவங்க தப்பு சொல்லிட்டாங்கன்னு நமக்கு அப்படியே பயங்கரமா பொங்கி எழுந்துருவோம். நம்ம எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடிய ஒன்று, இயல்பாக வரக்கூடிய ஒன்றை நான் என்னை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருச்சு, எனக்கு என்னை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருச்சுன்னா நான் அமைதியாக இருக்கேனால் முடியும். ஓகே, அவங்க என்னை பத்தி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப நம்புனேன், என்னை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க, என் முதுகுக்கு முன்னாடி தப்பா பேசிட்டாங்க, இதனால எனக்கு என்ன இழப்பு? ஃபர்ஸ்ட் என்னை பத்தி ஒரு 2 பேர் என்ன பண்ணிருப்பான், அவங்க சொன்னதை கேட்டு இவங்க கூடவே பழகணும்னு சொல்லிட்டாங்க, அப்போ உண்மையா தான் இருக்கணும் வேணா நினைச்சிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு என்னோடு ஒரு பழகக்கூடிய ஒரு சூழல் அமைகின்ற பொழுது அவன் என்னோட இன்னொரு பக்கத்தை என்ன பண்ணுவான், தெரிஞ்சுக்குவான். அப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னொரு அவர்கிட்ட தப்பா சொன்னாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், அதை புரிஞ்சு கொள்ள மாட்டான். ஓகே ஐயா, எனக்கு அவரை பத்தி தெரியும், அவர் நான் நேரிலே பார்த்துருக்கேன்பான்னு என்ன பண்ணுவான், சொல்லுவான். இது நடக்கும். இதனால் நமக்கு இழந்து விடக்கூடிய கோடிக்கணக்கில் சொத்தை இழந்துட்டோமா இல்லை எதை இழந்துட்டோம், இதை நாம் உள்ளுக்குள்ள வாங்கி கொள்கின்ற பொழுது நம்முடைய நிம்மதியை தான் நாம் இழந்து விடுவோம். அதனால ஒருத்தவங்க நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க, அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எஸ், கற்றுக்கொள்வோம். இன்னும் என்னென்ன கற்றுக்கொள்ள போகிறோம்ன்றதை தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள், அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர். மானிடர்க்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர்
எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோர்க்கும் நன்மை செய்பவர். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவியின் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சிந்திக்கின்ற திருப்பாடல் 145. இது நேற்றைய நாளினுடைய திருப்பாடலுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைய நாளும் நாம் வாசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். நேற்றைய தினம் நான் சொன்னது போல இது ஒரு அக்ரோஸ்டிக் சாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். இதனுடைய முன் வார்த்தைகளை எல்லாம் வைக்கின்ற போது எபிரேய மொழியினுடைய முதல் எழுத்து ஆலஃபிலிருந்து இறுதி எழுத்து தவ் வரை இதனை இந்த திருப்பாடலினுடைய முதல் வரிகளில் நம்மால் பார்க்க முடிகின்றது. இது இந்த ஒரு திருப்பாடலுக்கு மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய 9 திருப்பாடல்கள் இந்த ஒரு வகையை சார்ந்ததாக இருக்கின்றது. குறிப்பாக 9ஆம் திருப்பாடலும் 10ஆம் திருப்பாடலும் இணைந்து ஒரு அக்ரோஸ்டிக் சாமாகவும், 25வது திருப்பாடல், 34வது திருப்பாடல், 37, 111, 112, 119 என்று சொல்லி இப்படி 9 திருப்பாடல்கள் இணைந்து ஒரு 8 அக்ரோஸ்டிக் சாம்ஸாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அதிலும் 119வது திருப்பாடல் நம் அனைவருக்கும் தெரிந்தது போல இருக்கிறதுலேயே மிக பெரிய ஒரு திருப்பாடலாக நாம் பார்க்கின்றோம். இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு 8 வசனங்களும் ஒரு எழுத்தை, அதாவது ஆலஃப் என்கின்ற அந்த முதல் எழுத்தை 8 திருப்பாடல்களாகும். 9ஆம் வசனத்திலிருந்து 16 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் 2வது எபிரேய எழுத்தாகும். இப்படி ஒவ்வொரு 8 இறை வசனங்களும் ஒரு எழுத்தை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இன்றைய நாளில் நாம் வாசிக்கின்ற இந்த 145க்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இது யூத ஜெப வழிபாட்டில் ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இது எளிதாக மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு வகையில் இருப்பதால் அனைவரும் இதனை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருக்கின்றது. இதனை அந்த யூத மக்கள் ஆஷ்ரே என்று சொல்லி அவர்கள் அழைத்து இதனை ஜெபிப்பார்கள். இதனை இவர்கள் ஜெபிக்கின்ற போது இவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், இந்த ஜெபத்தை ஒவ்வொரு மனிதனும் 3 முறை ஜெபிக்கின்ற போது நிலை வாழ்வுக்கு இந்த ஜெபம் இவர்களை வழிநடத்தும் என்று சொல்லி இவர்கள் நம்புகின்றார்கள். இந்த ஒரு திருப்பாடலை இன்றைய நாளில் நாம் சிந்திக்கின்ற போது இதனுடைய முதல் 2 வசனங்கள் 2, 3 ஆகிய இறைவசனங்களில் ஆண்டவரை போற்ற, கடவுளாக அரசனாக போற்ற நமக்கு தாவீது அரசர் அழைக்கின்றார். இந்த ஒரு அழைப்பு எதற்கு என்றால், அவரை நாம் போற்றுவதற்காகவும் அவரை போற்றுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதனை உணர்ந்து கொள்ளவும் இந்த திருப்பாடல் மூலமாக தாவீது நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இறுதியாக 10 முதல் 13 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களில் நாம் பார்க்கின்ற போது படைப்புகள் அனைத்தையும் ஆண்டவரை போற்ற இந்த தாவீது அரசர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எதற்காக இந்த படைப்புகள் எல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றது என்றால், அவர் செய்த நன்மைத்தனங்களை எடுத்துரைக்க இந்த படைப்புகள் ஆண்டவரை போற்றுவதாகும். அப்படி படைப்புகளே ஆண்டவரை போற்றுகின்ற போது அவருடைய மேன்மையான படைப்புகளாகிய நாமும் நிச்சயம் அவரை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் மூலமாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவருடைய அரசை பற்றி அடுத்ததாக தாவீது அரசர் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய அரசினுள்ள மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். அப்படி அந்த அரசினுடைய மக்களாக நாம் இருக்கின்ற போது அந்த அரசின் மேன்மையையும் மாட்சிமையும் அந்த அரசருடைய வலிமையும் வல்லமையும் பற்றி மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். இஸ்ரேல் மக்களாக நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் நம் மூலமாக அவருடைய மாட்சிமையும் மேன்மையும் மற்ற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கதான் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே இந்த ஒரு மேன்மையான அந்த ஒரு கடமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மற்ற மனிதர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக
ஆண்டவரை அவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவிகளாக இருக்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்னும் சிறப்பாக சொல்லுகின்ற போது, தாவீது ஒரு அரசனாக இருக்கின்ற போது அவர் கடவுளை பற்றியோ கடவுளுடைய மேன்மையை மற்ற மனிதர்களுக்கு கொண்டு செல்ல அவர் ஒரு தகுதியற்ற நிலையில் ஒரு அரசன் என்கின்ற அந்த பதவியில் இருக்கின்ற போது கடவுளை மற்ற மனிதர்களுக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது அந்த ஒரு பணியை தன்னுடைய மக்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது அரசர் அழைப்பு விடுப்பதாகவும் இன்றைய திருப்பாடலை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் மற்ற மனிதர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக கடவுளை கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறான் இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உமது மாட்சியையும் மகிமையும் மற்ற மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களை அழைத்திருக்கின்றீர். நீர் அழைத்த அந்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கவும், உம்மை பற்றி மற்ற மனிதர்களுக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் எங்களை பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். பிறர் என்னை புரிந்து கொள்ளாத பொழுது, பிறர் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருக்கின்ற பொழுது நான் எப்படி அதை எதிர்கொள்வது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து நம்மை நாமே நம்ப வேண்டும். இது போன்ற காரியங்கள் வந்து நடக்கிறப்போ, ஒருத்தவங்க நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்றப்போ, என்னடா இது இவ்வளவு நாள் கூட இருந்தாங்க, நம்மள திடீர்னு போய் இப்படி தப்பா நினைச்சிட்டு போறாங்களே, எப்படி அதை அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது, அப்படி எப்படி நம்ம அவங்கள வந்து நம்ப வைக்கிறது, நம்ம உண்மையாதான் இருந்தோம் அப்படின்ட்டு இதை பத்திலாம் நம்ம சிந்திக்க கூட வேண்டாம். அதை அப்படியே தூரமா ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நம்பணும். நீ ஓகே, நீ பெர்ஃபெக்ட்டா, உனக்கு நீ உண்மையா இருக்கியா அப்படின்றது உனக்கு தெரிந்தால் போதும். நீ அது மற்றவங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் நம்மை நம்புவது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் இன்னொருத்தவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிம்பம், இவன் மோசமானவன், இவன் தவறானவன், இவன் இந்த தப்பை செஞ்சுட்டான் அப்படின்னு கொடுக்கக்கூடிய பிம்பத்தில் ஒரு கட்டத்தில் நம்மளே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம், நம்ப ஆரம்பிச்சிடும். ஒரு நான் இப்படிதான் பண்ணிட்டனோ, ஒரு நான் இப்படிதான் மாறிட்டனோ அப்படின்னு மாறிடும் மனசு. அப்போ இது அப்படி மாறாமல் இருப்பதற்கு முதலில் என்னை நான் நம்ப வேண்டும். இன்னைக்கு வந்து இதை ஒரு தவறு நீ செஞ்சுட்ட, நீ வந்து விட்டுட்டு போயிட்ட, ஏதோ ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நான் என் மனதில் என்ன நினைத்திருக்கிறேன், என்னுடைய திட்டம் என்ன, என்னோட எதிர்கால செயல்பாடுகள் என்ன, நடவடிக்கைகள் இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். அப்போ இதை உட்காந்து நான் இப்பெல்லாம் ஐடியா வச்சிருக்காங்க, நீங்க என்னை தப்பா எடுத்துக்காதீங்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதை எக்ஸிக்யூட் பண்றப்போ அவங்களும் என்ன பண்ணிக்க போறாங்க, புரிந்து கொள்ள போகிறார்கள். அப்போ அந்த டைம் ஐயோ நான் இப்பெல்லாம் தப்பா பேசிட்டேனே, என்னை எல்லாம் இது பண்ணிட்டாங்க, என்னை நடுத்தரவில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க, இப்பெல்லாம் நம்ம நினைச்சிட்டோமே, ஆனா இன்னைக்கு என்ன நான் அவர்களோடு இணைந்து மகிழ்ந்திருக்கிறேனே அப்படிங்கிறப்ப அதை அன்னைக்கு ரியலைஸ் பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் எப்படி பொறுமையா இருந்தோமோ அது போல முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும். எஸ், டெஃபினெட்லி. நம்ம தொடர்ந்து பேசலாம். விஜய் பார்த்து பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 10 புனித நிக்கோலஸ் டொலென்டினோ. இத்தாலி நாட்டிலுள்ள பொந்தானா பகுதியில் வாழ்ந்த கம்பக்னோனுஸ் தே கருட்டி அமதா தே குப்தியானி பெற்றோருக்கு கிபி 1245 ஆண்டு பிறந்தார் நிக்கோலஸ் டொலென்டினோ. இறைபக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய நிக்கோலஸ் தன் 18வது வயதில் புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து 1271 ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். போதிப்பதிலும் கற்பிப்பதிலும் சிறந்திருந்த இவர் வானதூதரின் அறிவுறுத்தலின்படி டொலென்டினோவிற்கு சென்று ஆண்டவரின் பணிகளை செய்தார். ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து சிறை கைதிகளுக்கு ஆறுதல் அளித்த அருட்தந்தை நிக்கோலஸ் நோயுற்றிருந்த மக்களுக்கு சுகமளித்து புதுமைகள் செய்தார். நான் கடவுளின் கருவி மட்டுமே என்று கூறி தன் பணிகளை மேற்கொண்ட அருட்தந்தை நிக்கோலஸ் பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஒருத்தல் முயற்சிகள் செய்து நோன்பிருந்து ஜெபித்தார். உடல்நலம் குன்றியிருந்த இவருக்கு புனித மரியன்னை, புனித அகுஸ்தினார்
மற்றும் புனித மோனிகா மூவரும் காட்சி அளித்து ஆறுதல் அளிக்க அன்னை மரியா நிக்கோலஸிற்கு ரொட்டியினை அளித்து ஆசிரளித்தார். உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக அனுதினமும் ஜெபித்து மக்களின் பாவங்களுக்காக மன்றாடிய அருட்தந்தை நிக்கோலஸ் டொலண்டினோ கிபி 1306 செப்டம்பர் 10 விண்ணகம் சென்றார். இவரிடம் ஜெபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகள் நடைபெற்றதால் திருத்தந்தை 4ஆம் யூஜின் கிபி 1446 ஜூன் 5 புனிதராக உயர்த்த திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் உத்தரிக்கின்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித நிக்கோலஸ் டொலண்டினோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலுள்ள ஆன்மாக்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் அது நடந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பிரளயமே வடிச்ச மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் அதில் எப்படி வந்து நம்ம கையாளணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா ஸ்டே காம். எப்படி அமைதியாக இருக்கிறோமோ அதுபோல் அமைதியாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தோம், என் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு எடுத்து சொல்ல ஆரம்பித்தோன்னா அந்த குறை சொன்னவர்களோ இல்லை நம்ம புரிந்து கொள்ளாதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இதை நம்ம புரிந்து வைக்க முற்படுகின்ற பொழுது இன்னும் அதிகமாக தான் என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சிக்காம போவாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கின்ற பொழுது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு மைண்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு குறித்து ஒரு சில திட்டமிடல் இருக்குது. என் வாழ்க்கையின் இந்த நிலையில் நான் எட்டியவுடன் நான் இந்த நிலைக்கு என்ன பண்ணுவேன், அவங்கள செஞ்சிருவேன். ஸோ அப்போ இதை நான் செய்வதற்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் என்ன தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய சூழலை என்ன பண்ணலை, இல்லை. அப்போ அப்படிங்கிறப்ப அமைதியாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை உருப்படியாக செஞ்சுட்டே இருந்தாலே போதும். அந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ பாரு இப்படி பண்ணிட்டேன், உன்னை நம்பினதுக்கு நான் என்ன பண்ணிருக்கலாம், சில டைலாக்லாம் சொல்லுவாங்க, உன்னை வளர்த்ததுக்கு ஒரு கழுதை என்ன பண்ணிருக்கலாம், வளர்த்துட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது சொல்றீங்களா சார், சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செய்யக்கூடிய எனக்கு இந்த வேலைகள் என்ன இருக்குது, அப்போ அதை செய்து உங்களுக்கான திட்டமிடுதல் நான் என்ன வச்சிருக்கணும் அதை நான் நிறைவேற்றுகின்ற பொழுது உங்களுக்கு அன்னைக்கு வந்து நம்ம போய் வேணா கேட்கலாம், வேணா சிரிச்சுக்கிட்டே வேணா கேட்கலாம். ஏன்னா அன்னைக்கு என்ன இது பண்றதுக்கு ஒரு கழுதையை வளர்த்துருக்கலாம், நீங்க என்ன பண்ணீங்க சொன்னீங்களே, இப்போ கழுதையை வளர்த்துருந்தா அந்த கழுதை உங்களை இன்னைக்கு பார்த்துருக்குமான்னா கேட்கலாம். ஏன்னா அப்போ வந்து புரிஞ்சிருப்பாங்க அவங்க நம்மள என்னன்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த நேரங்களில் இப்படியெல்லாம் பதில் உரைக்காமல் அமைதியாக இருப்பது, புரிந்து கொள்ள வேண்டிய அந்த தருணம் வர வரைக்கும் நம்ம அமைதியா இருக்க வேண்டும். எஸ், நம்ம கண்டிப்பா அது மாதிரி செய்ய வேண்டும். தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். தெருவிலே போய்க் கொண்டிருந்தார் அந்த முதியவர். தாங்கி தாங்கி நடந்தபடி போனார். பார்க்க பரிதாபமாக இருந்தது. பைக்கை நிறுத்தி என்னவென்று பார்த்தேன். இடது காலில் பீங்கான் குத்தி இருந்தது. இரத்தம் கசிந்து வடிந்து கொண்டே இருந்தது. அவரை பார்த்தவுடன் என் தாத்தா போல தெரிந்ததால் அவர் மேல் பரிவு கொண்டு, ஐயா முதல்ல இரத்த கசிவை நிறுத்தணும், நில்லுங்க, பீங்கான் குத்தி இருக்கு பாருங்க, செப்டிக் ஆயிரும், டிடி போட்டுக்கணும், பக்கத்தில் தான் கிளினிக்கு, என்னோட வாங்க வாங்க. ஏதோ ஒரு வேலையாக மறுத்தவரை விடாப்பிடியாக கிளினிக் கொண்டு போய் கட்டு போட வைத்தேன். டிடி போட காத்திருந்தேன். அவர் போட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அவரோ காத்திருக்க மனமில்லாமல் அவசரப்பட்டு கொண்டே இருந்தார். நேரமாச்சு, இட்லி வாங்கணும், அவ காத்துக்கிட்டு இருப்பா. ஐயா இப்போ இட்லி ரொம்ப முக்கியமா, வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக போனா தான் என்ன, யாரும் திட்டுவாங்களா? அப்போ அவர் சொன்னார், இல்லை தம்பி, வீட்டில் அவ திட்டமாட்டா, அவளுக்கு ஒன்றும் நினைவெல்லாம் கிடையாது. என்னுடைய எங்கள் ஒரே மகன் செத்து போன ஒரு பாடு மனநிலை பாதிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகி போச்சு, நினைவில்லாமையே கிடக்கிறா. நான் கூட யாருன்னு அவளுக்கு தெரியாது. இப்போ இட்லி திங்கிற நேரம் காத்து கிடப்பா. அதான் கட்டுக்களையெல்லாம் போட்டுவிட்டு அவரை நான் பரிதாபமாக பார்த்தேன். இருப்பினும் கேட்க வேண்டும் போல இருந்தது, கேட்டு விட்டேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போகலாமே தாத்தா, அவங்களுக்கு தான் நீங்கள் யாருன்னே தெரியாதே பட்டுன்னு அவர் சொன்னார். ஆனால் தம்பி, அவ யாருன்னு எனக்கு தெரியுமில்ல. கணவனுக்கு மனைவி, 20 வயதில் எஜமானி, நடு வயதில் கூட்டாளி, தள்ளாத வயதில் தாய்.
வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் அகிலத்தின் ஆகச் சிறந்த காதலர்கள், பொருத்தமான காதல் ஜோடிகள். மனைவி மீது 20 வயதில் வருவது தெரிந்த காதல், 80 வயதையும் தாண்டி வருவதுதான் தெய்வீக காதல். முத்தமிட்டு கட்டில் தொட்டு முடிவதில்லை காதல். முகம் சுருங்கி முதுமை கடந்து கல்லறை சென்றாலும் கலகலப்பாக இருப்பதே காதல். இது ஒரு ஆற்றா கணவரது ஆற்றல் மிக விண்ணப்பம். கடவுளே, என் வாழ்வு முடியும் போது இவளையும் நான் அழைத்து செல்லும் வரத்தை கொடு. பாவம் இவள், என்னையே நம்பி வந்தவளை தனியே விட்டு செல்ல மனமில்லை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். பிறர் என்னை புரிந்து கொள்ளாத பொழுது நான் என்ன செய்வது, என்ன செய்ய சொல்றாங்க, என்ன செய்ய சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜென்யூன் ஸ்மைலிங். எஸ், அப்படி ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட விலகுற அந்த ஒரு தருணம் வரப்போ நம்மளுடைய அந்த ஒரு நேர்மறையான ஒரு ஸ்மைல், அந்த சிரிப்பு, அந்த மகிழ்ச்சி, அதை வெளியே காமிச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ள போகாம நம்ம பாட்டு நம்மளுடைய வேலையை நம்ம ரொம்ப திருப்தியாவே செஞ்சுட்டு போயிடலாம். அப்படி இருக்கப்போ ஏன்னா புன்னகை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால உடனே அவங்கள மாத்திருமா, என்னை உடனே புரிஞ்சுக்குவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்னை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னுள் நான் எடுத்து சென்றால் என்னுள் அமைதியை நான் இழந்து விடுவேன், என்னுடைய மன நிம்மதியை நான் இழந்து விடுவேன். அதை நினைத்து நான் வருத்தமான ஒரு சூழலுக்கு என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். எனக்கு செய்யறதுக்கு 1000 காரியங்கள் இருந்தாலும் அதை என்னால் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற எல்லாம் எனக்குள்ளே போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். அதற்கு பதிலாக என்னை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசுகிறீர்கள், பேசிட்டு போங்க அப்படின்னு சின்ன ஸ்மைலோடு அங்கே கடந்து போகின்ற பொழுது பேசுகிறவங்க பேசட்டும், அவங்களுக்கு வாய் வெளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுறது நிறுத்திடுவாங்க. ஆனால் என்னால் நான் என் வாழ்வில் செய்வதற்கு உருப்படியாக வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை என்னால் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய முடியும். அதுக்காக நாம் புன்னகையோடு கடந்து செல்லுதல் முக்கியம். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் தலைமை பண்புகள், ஆளுமையின் பரிமாணங்கள், அவருடைய நல்லியல்புகள், இவற்றை தொடர்ந்து இயேசுவின் பார்வையில் நட்பு, இயேசுவின் பார்வையில் நட்பின் பரிமாணங்கள் என்பதை பற்றி தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன். இன்று நட்பு துரோகத்தையும் சகித்து கொள்ளும் என்னும் ஒரு செய்தி. நல்ல நட்பில், நல்ல உறவில் துரோகத்தையும் பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்வது என்பது மிக உயர்ந்த ஒரு செயலாக, தளமாக கருதப்படும். சில உறவுகளில் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போது நம்முடைய எதிர்வினை என்ன, நாம் எப்படி செயலாற்றுகிறோம் என்பது நாம் யார் என்பதை தீர்மானிக்கிறது. இயேசு காட்டி கொடுக்கப்பட போகிறார் என்பது முன்கூட்டியே இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் யூதாசை இயேசு எப்படி நடத்தினார் என்பது இயேசுவுடைய பெருந்தன்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 13:21 நாம் வாசிக்கின்றோம், இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். இயேசுவுக்கு தெரிந்திருந்தது யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று. ஆனாலும் யூதாஸ் மீது இயேசு கடினமான சொற்களை பயன்படுத்தவில்லை. மாறாக யோவான் 13:27 வாசிக்கின்றோம், இயேசு யூதாஸிடம் நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்றார். அது மறைமுகமாக தான் சொல்றார். சீடர்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை. அவங்க நினைக்கிறாங்க, பணப்பை யூதாஸிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழையருக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவரிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். இதுதான் நட்பின் சிகரம், நட்பின் உயரம். தன்னை காட்டி கொடுக்க இருந்த யூதாஸை கூட இயேசு காட்டி கொடுக்கவில்லை தன்னுடைய சீடர்களிடம். நீ செய்வதை விரைவில் செய் என்று சொல்கிறார். இது இயேசுவின் பெருந்தன்மையை காட்டுகிறது. இது நட்பின் உயர்ந்த குணமாக இருக்கிறது. இது வாழ்வில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்விலும் சில நேரங்களில் உறவுகளில் நாம் இத்தகைய ஒரு துரோகத்தை, நம்பிக்கை துரோகத்தை, அல்லது நாம் எதிர்பார்த்த மாதிரி அவர்கள் நடக்கவில்லை, நமக்கு ஏமாற்றமாக இருக்க, நான் எதிர்பார்த்தேன் அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, நான் எதிர்பார்த்தேன் ஆனால் உதவலை, அவங்க எனக்கு ஆறுதல் சொல்வாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆறுதல் சொல்லலை, அவங்க என்னை பார்ப்பாங்க, என்னை சந்திப்பாங்க, நான் எதிர்பார்த்தேன், அவங்க வரல என்றெல்லாம் நாம் முறைப்படுகிறோம், முறையீடு செய்கிறோம்.
ஆனால் இயேசுவைப் போல நாம் பெருந்தன்மையாக இருக்கிறோமா? சகித்து கொண்டார், கேள்வி கேட்கவில்லை. நாம் துணிந்து கேள்வி கேட்டு விடுகிறோம். நீங்கள் ஏன் என்னை வந்து பார்க்கல, நீங்கள் எனக்கு உதவி செய்யலை, நான் உங்களை கேட்டேன் நீங்கள் செய்யலையே என்றெல்லாம் துணிந்து நாம் பேசி விடுகிறோம். ஆனால் நட்பு மென்மையானது இயேசுடைய பார்வையில், இயேசுடைய வாழ்வில். எனவே யூதாசை கூட இயேசு பெருந்தன்மையாக நடத்துகிறார். நீ செய்வதை விரைவில் செய் என்று வேறு யாருக்கும் புரியாத வகையில் அவனிடம் சொல்லுகிறார். இதுவே நட்பு, இதுவே உறவு, இதுவே இயேசுவின் ஆளுமை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நம்ம பேசிட்டு இருக்கோம், மற்றவர்கள் நம்மை தவறாக நினைக்கும் பொழுது நாம் அந்த இடத்தில் செய்ய வேண்டிய சில காரியங்கள், கையாள வேண்டிய காரியங்கள். அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஒரு அன்றில் பறவையோ அன்னப்பறவையோ ஏதோ ஒரு பறவை சொல்லுவாங்க, பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்கும்னு சொல்லி. அது கற்பனை அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அது நமக்கு சொல்றக்கூடிய ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, அது ரெண்டையும் பிரித்து எடுக்கணும். அப்போ அந்த பிரித்து பார்க்கக்கூடிய திறமை நம்மிடம், அந்த ஒரு பண்பு நம்மக்கிட்ட என்ன பண்ணணும் இருக்கணும். ஒருத்தவங்க என்னை பற்றி என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. அப்போது அவர்கள் உண்மையாக பேசுகிறார்களா, இல்லை ஒரு ஆதங்கத்தில் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்களா, இந்த ரெண்டையும் பிரித்து பார்க்க எனக்கு என்ன பண்ணணும், கற்றிருக்க வேண்டும். எனக்கானவர்கள், என்னோடு இருப்பவர்கள், என்னை சார்ந்தவர்கள், நான் நேசிப்பவர்கள், என்னை நேசிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆதங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ அந்த ஆதங்கத்தில் பேசுகிற விஷயத்தை நம்ம பொருட்படுத்தணுமா? தேவையே கிடையாது. இப்போ ஒருத்தர் உண்மையாகவே என்னை வெறுக்கிறார்கள், ஏன்னா அவங்க இனிமேல் இவனை வந்து வாழ்க்கையில் உருப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா, அப்போ அவங்க இந்த அவங்களுடைய ஆதங்கத்தில் பேசல, அவங்களுடைய வெறுப்புணர்வினால் பேசுகிறார்கள். அப்போ இந்த ரெண்டையும் எனக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஆதங்கத்தில் பேசுகிறவங்களை பற்றி நான் பெருசாக என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கான விஷயத்தை நாளைக்கு நான் செய்கின்ற பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, புரிந்து கொள்வார்கள், என்னோடு இருப்பார்கள். இன்னைக்கு என்னுடைய வெறுப்பில் பேசுகிறவங்கள அவங்களுக்கு சாகிற வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. அப்போ அவர்களை பற்றி நான் பொருட்படுத்தாமல் வாழ்க்கை என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். ஸோ அப்போ அதை பிரித்து பார்க்க தெரிந்திருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பிரித்து பார்க்க தெரியலனா நமக்கானவர்களை நாம் இழந்து விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்முடைய வாழ்வில் நம்மை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமிருந்து நம்மை நாம் எப்படி செய்வது, எப்படி நாம் தற்காத்துக் கொள்வது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன செய்ய, பெரும்பாலும் இது போன்ற உறவுகள் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஏமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னா, முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம செய்யற அந்த வேலைகள் தான் இருக்கும். அதனாலதான் அடுத்ததான் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். அவ்வளவுதான். அவங்க சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, செய்யறத செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இப்படிதான் குற்றம் வைப்பாங்கன்னா இப்படிதான் குற்றம் வைப்பாங்க, இப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம, நாமுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சிருப்போம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு பிளானிங் இருக்கும் இல்லையா, அதனை நோக்கி நம்மளுடைய டிராவலிங் இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பாக. எனக்கு வந்து மோசமான பெற்றோர்களை கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், இல்லை மோசமான குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், அது மாதிரி கணவன் மனைவி உறவுகள் எல்லாம் இப்படி எனக்கு ஒரு சூழல் மோசமாக இருக்குதுன்னா, அந்த மோசமானதை நான் மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுறேன், ஆனால் அது மாறவே இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன அப்படின்னா, ஓகே எனக்கு என் வேலை இருக்குது, நான் அதில் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அந்த மோசமான உறவுகள் என்ன சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள போவது கிடையாது. அதை நம்ம எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் நமக்கு தான் நேர விரயம் என்பது ஏற்படும். அப்போ அதற்கு பதிலாக நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் என் வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணி நான் செஞ்சு என் வாழ்வில் நான் உயர்ந்து கொண்டே சென்றால், ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கீழே இருந்து அவங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தூரம் இவ்வளவு தூரம் இருக்குன்னா, அவங்க குலைக்கிறது நம்ம காதுல விழும், நமக்கு ஒரு வருத்தத்தை என்ன பண்ணும், உண்டு பண்ணும். ஆனால் அதையும் கவனிக்காமல் நான் என்னோட வேலையில கவனம் செலுத்தினா இன்னும் நான் என்ன பண்ணும், உயர்ந்து கொண்டே போய் ஒரு கட்டத்தில் அவங்க குலைக்கிறது என் காதுக்கு கேட்காது. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், உயர்த்தி இருப்பேன். ஸோ அப்போ நம்முடைய வேலையில் கவனம் செலுத்துதல் ரொம்ப நல்லது. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி, என்ன தேவை, இது நம்ம எல்லாருடைய தேடல். இதோ இந்த தேடலிலே ஈடுபட்டிருக்கிற நமக்கு விக்டர் யூகோ என்ற ஒரு அறிஞர் இப்படி ஒரு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்கிறார். People do not lack strength, but they lack will. மனித வாழ்விலே பலர் வெற்றி பெறாமல் போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பலம் இல்லாததால் அல்ல, அவர்களுக்கு அந்த வெறுப்பாற்றல் இல்லாததே குறை என்று குறிப்பிடுகிறார். எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்திலிருந்து பொங்கல் விடுமுறை நாட்களிலே பக்கத்து ஊரிலே கபடி விளையாட்டுக்காக இங்கிருந்து ஒரு குழுவினர் புறப்பட்டார்கள்.
அவர்கள் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னாலே நான் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. பேசிக்கொண்டு இருக்கும்போது, எந்த ஊருக்கு போகிறீங்க, எந்தெந்த டீமோட நீங்கள் மோத போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க அந்த லிஸ்ட்டு காட்டி ஒரு 3-4 குழுக்களோடு அவர்கள் மோத வேண்டும், விளையாட வேண்டும். அப்போ அந்த குழுவில் இருந்து சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் எல்லாம் ஜெயிக்க போகிறதில்ல, பாருங்கள் இந்த ஊர்லேருந்து வர்ற அந்த டீம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதே போல் இன்னொரு டீம் அவங்க வர்றவங்களாம் ஆளுங்க ரொம்ப திடகாத்திரமான ஆட்கள், நம்ம டீம் எங்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்படி பேசி கொண்டிருந்தார். அவங்களுக்கு பரவாயில்லப்பா, ஆனால் எப்பயாவது ஜெயிக்கணுன்ற உள்ளத்தோடு ஒரு தைரியத்தோடு நீங்களும் போய் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் திரும்பவும் அந்த ஊருக்கு நான் போகும்போது என்ன விளைவு ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது, வழக்கம் போல் இந்த டீம் தோற்று போய்விட்டது. எதனால்? அவர்களுக்கு உடல் பலம் இல்லாததாலோ அல்லது இந்த திறமை இல்லாததாலோ அல்ல. அவர்களுக்கு உடல் பலமும் உண்டு, திறமையும் உண்டு. ஆனால் அவர்களுக்கு அந்த விருப்பாற்றல், அந்த வில், நம்மால் முடியும், எங்களால் இந்த விளையாட்டிலே மற்ற விளையாட்டு குழுக்களோடு வெற்றி பெற முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை, அந்த விருப்பம் இல்லை. அதனால்தான் விளையாட்டுகளிலே நன்றாக விளையாடியும் கடைசியிலே 2வது இடத்திற்கு தான் அவர்களால் வர முடிந்தது. முதல் இடத்திற்கு அவர்களால் வர முடியவில்லை. நண்பர்களே, இந்த விக்டர் யூகோ சொல்லுகிறார் பாருங்கள், மனிதர்களுக்கு பலம் போதாமையால் அவர்கள் தோற்றுப்போவதில்லை, அவர்களுக்கு வெறுப்பாற்றல், த வில் என்பது இல்லாததாலேயே அவர்கள் தோற்றுப்போகிறார்கள். கவனத்தோடு இருந்து வெறுப்பாற்றலோடு வாழ்ந்து வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியில் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, எஸ், தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் இருந்து நாம் எப்படி இருக்க வேண்டும், விலகி இல்லையா நாம் அவர்களை எப்படி கையாள வேண்டும். அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்கன்னா, அவங்கள மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இவ்வளவு காரியம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஈஸியா சிம்பிளா மன்னிச்சிட. ஆமா, நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இல்ல, மன்னிப்பு ஏற்கனவே நம்ம பல நேரங்கள் பேசின விஷயங்கள், அவர் ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. புரிஞ்சிக்காம பேசுறாங்க. அழகா சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கிறப்போ அவர் சொன்ன விஷயம் அதான், இவர்கள் என்னவென்று அறியாது செய்கிறார்கள். ஒருத்தனை கூட்டு போய் இவன் குற்றவாளி, பண்ணாத தப்புக்கு இவன் மேலே பழியை சுமத்தி அவனை அடின்னு அடிக்க வச்சு அவனை அவமானப்படுத்தி அவன் மேலே அவமானத்தினுடைய சின்னமான அந்த சிலுவையை சுமக்க விட்டு தெருவில் போகிறப்போ வர்றப்பெல்லாம் சின்ன சிறுசு நண்டு நடுசெல்லாம் விட்டு அவமானப்படுத்த விட்டு அந்த மலைக்கு கொண்டு போக அதை சுமந்து போக சொல்லி அங்கே அவனை சிலுவையில் அடித்து அந்த வலியோடு அவனை துடிக்க விட்டு சிலுவையில் இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து அந்த வார்த்தை, இவர்கள் என்னவென்று அறியாது செய்கிறார்கள். அப்போ இதே தான், அப்போ புரியாமல் செய்கிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்க. மன்னிச்சுட்டு போகிறதுல பெரிய விஷயம் ஒன்றுமே இதில் மன்னிக்க முடியாத அளவுக்கு இதில் எதுவும் விஷயம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு அப்படி இருக்கிற மாதிரி எதுவும் தோணலை. ஏன்னா அவங்க புரியாமல் பேசுகிறாங்க. புரிந்து கொள்கின்ற பொழுது எனக்கானவர்கள் என்றால் மேபி என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஐயோ, எனக்கு நான் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், பேசிட்டேன். அவங்க எனக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமும் இல்லை. அவங்க பேசினாலும் என்ன பண்ணுவோம், எனக்கானவர்களை நான் ஏற்றுக்குவேன். எனக்கானவர்கள் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்கள பற்றி எனக்கு கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ ஈஸியாக மன்னிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், மூவ் ஆன் பண்ணிடலாம். அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது மற்றொரு சிறப்பான கடமை, நாட்டை எப்படி முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வது. அதற்கான கடமையை நாம் இன்று பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டை முன்னேற்றுவதில் கடமை இருக்கிறது. எப்படி நம்முடைய குடும்பங்களை முன்னேற்றுவதற்காக இணைந்து உழைக்கிறோம், அதே போல மிகப்பெரிய குடும்பமான நாட்டை உருவாக்குவதில், மேன்மைப்படுத்துவதில் நமது பங்கு இருக்கிறது என்பதை இன்றைய கடமை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது அழகாக சொல்லுகிறது, தேச முன்னேற்ற பாதையில் முனைந்து பல சாதனைகளை செய்திடும் விதத்தில் நாம் பணியாற்ற வேண்டும். எப்படி? தேசம் முன்னேற்ற பாதையில் முனைந்து பல சாதனைகளை நிகழ்த்திக்கிடுகின்ற வகையில் இந்தியா அப்படின்னு சொன்னால் உலக அரங்கில் பல சாதனைகளை நிகழ்த்துகிற தேசமாக, அறிவியல் ரீதியாக பல சாதனைகளை படைக்கிற ஒரு தேசமாக, விளையாட்டுத்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்துகிற துறையாக, விண்வெளித்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்துகிற துறையாக, மனித மாண்பு பொறுத்த மட்டில் பல சாதனைகளை நிகழ்த்துகிற ஒரு துறையாக, கல்வியில் என்றெல்லாம் ஒவ்வொரு துறைகளிலும் இந்த தேசம் முனைந்து பல செயல்பாடுகளை, பல சாதனைகளை
முன்னெடுத்து செல்வதற்கு உரிய விதத்தில் நாம் உழைக்க வேண்டும் என்று கடமையாக கொடுத்திருக்கிறது. அதற்காக நாம் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் சிறப்பாக முயற்சிக்கவும் தொண்டாற்றவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஸோ தனிப்பட்ட நபராகவும் இந்த நாட்டினுடைய சாதனைகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். கூட்டாக இணைந்தும் நாம் இந்த நாட்டினுடைய முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு, சாதனைகளை நிகழ்த்துவதற்கு, இந்த 2 காரணங்களுக்கும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் இணைந்து பணியாற்றவும் தொண்டாற்றவும். தொண்டு என்பது தன்னலமற்ற தொண்டு. நம்முடைய தொண்டின் வாயிலாக, நம்முடைய அர்ப்பணத்தின் வாயிலாக, நம்முடைய தியாகத்தின் வாயிலாக இந்த தேசம் பல சாதனைகளை நிகழ்த்தவும் நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்ற கடமையை கொடுக்கிறது. அப்போதுதான் இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் வரலாறு உருவாக்கப்படுகிறது. ஒரு தேசம் மேம்பட்ட நிலையை அடைகிறது. எல்லோரும் சுயநலக்காரர்களாக இருந்துவிட்டால் ஒரு தேசம் முன்னேற்றம் அடைய முடியாது. மாறாக நாட்டின் மீது நாம் கொள்ளுகின்ற நேசம் என்பது வெறுமனே போலியான வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருப்பதில் அல்ல, மாறாக இந்த நாடு பெருமைப்படுகிற விதத்தில் பல்வேறு சாதனைகளை நிகழ்வதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். நல்ல தரமான புத்தகங்களை எழுதுகிற ஒரு எழுத்தாளராக நாம் உருவாக முடியும். நல்ல உலக புகழ்பெற்ற ஒரு பேச்சாளராக நம்மால் உருவாக முடியும். ஒரு சிறந்த ஒரு திரைப்பட கதாசிரியராக உயர முடியும். திரைப்பட இயக்குநராக உயர முடியும். உலகம் போற்றுகிற தலை சிறந்த காமராஜரை போன்ற தலை சிறந்த ஒரு அரசியல்வாதியாக நம்மால் உயர முடியும். தலை சிறந்த பார்லிமெண்டேரியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாம் உருவாக முடியும். மிக தலைச்சிறந்த விஞ்ஞானிகளை, அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகளை நம்மால் உருவாக்க முடியும். பத்திரிகையில் படித்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த நாராயணன் என்பவர் இந்திய அரசால் இஸ்ரோவிற்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட சாதனைகளை தனித்தனியாகவும் கூட்டாகவும் நாம் முனைந்து செய்வதால் ஒரு நாடு வளமடையும். நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டும். இங்கே பார்த்தா எல்லாரும் ஒன்று டாக்டர் ஆகணும், அல்லது என்ஜினியர் ஆகணும், அல்லது டீச்சர் ஆகணும், அல்லது நர்ஸ் ஆகணும். அதோட முடிஞ்சு போச்சு. நல்லா சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், நல்லா திங்கணும், தூங்கணும், செத்துப்போம். இதுதான் ஆவரேஜாக பெரும்பாலான பேருடைய எண்ணமும் கனவாக இருக்கிறது. இதுக்கு ஏன் பிறக்கணும்னு எனக்கு தோணும். இதுக்கு இதனால என்ன பெரிய சாதனை இதில் நிகழ்த்திடும்? இதுக்கு பிறக்கிறதும் ஒன்று தான், பிறக்காமல் இருந்திருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா இந்த உலகத்துக்கோ, இந்த நாட்டுக்கோ, இந்த சமூகத்துக்கோ அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம்ம பெரும்பாலான பேர் என்ன நினச்சிக்கிறோம்னா, இதுவே பெரிய சாதனை. எப்படி நல்லா தின்னுட்டு தூங்குறதே பெரிய சாதனை. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லப்பில்ல, சும்மா இருக்கிறது ஒரு பெரிய சாதனை. அதை மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற 90% பேரை சொல்ல வேண்டியிருக்கு. சும்மா இருந்தவர் அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லுவோம். அந்த வேலை தான் நம்ம நாட்டில் நடக்குது. எனவே நாம் தனியாகவும் கூட்டாகவும் இணைந்து பணியாற்றவும் தொண்டாற்றவும், இதனால் இந்த நாடு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தவும் மேன்மேலும் உலக அரங்கில் உன்னதமான நிலையை அடையவும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அப்படித்தானே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு காந்தியடிகள் அவரும் சாதாரண ஒரு வழக்கறிஞராக இருந்து சம்பாரிச்சுட்டு போய் செத்து போயிருக்கலாம். ஒரு நேரு அவரும் ஒரு வழக்கறிஞராக இருந்து அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு போயிருந்திருக்கலாம். ஒரு காமராஜர் அவரும் அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிருந்திருக்கலாம். இவர்கள் எல்லாரும் இல்லை, இந்த நாடு சிறக்க வேண்டும், என்னுடைய சமூகம் சிறக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டதுனால தான் இந்த உன்னத நிலையை நாம் இன்று அடைந்திருக்கிறோம். நாமும் அப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உன்னதமான நிலையை அடைய உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நாம் எப்படி செய்வது, எப்படி அவர்களை எதிர்கொள்வது, கையாளுவதுன்னு சொல்லி அடுத்ததா என்ன செய்ய அடுத்ததான் கிராட்டிடியூட். அல்டிமேட்டா வேற என்ன இருக்கும் போது, எஸ், நன்றி உணர்வு. இந்த உலகத்துல இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருந்து நம்மளை புரிந்து கொள்ளாமல் செல்லும் அந்த நேரத்தில் மறுபடியும் இதை போன்ற மன்னிப்பு கேட்டுட்டு வரப்போ, இப்படிப்பட்ட மனிதர்களை என் கண்ணில் காமிச்சிருக்கீங்களே, அதுக்காக நன்றி. அந்த ஒரு நன்றி உணர்வோட அந்த வாழ்க்கையை அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கண்டிப்பா நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு கன்னி வெடியோ இல்ல ஒரு விலங்குகளை பிடிப்பதற்கு வச்ச ஒரு விலங்கோ என்ன பண்ணிருக்காங்க வந்து வச்சிருக்காங்க, ஒரு கண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அதில் நம்ம பார்த்துட்டேன், கையை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா உடனே ஐயோ தேங்க் காட், நல்ல வேலை தப்பிச்சோண்டா நம்ம என்ன பண்றோம் சொல்றோம் இல்லையா? அதுபோல அந்த புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் சில நேரங்கள் பேசுகின்ற பொழுது, ஓகே இவங்களை நான் வேற ரேஞ்சில் வச்சிருந்தேன், ஆனா இவங்களுடைய தன்மை இவ்வளவுதான், இவங்க இப்படிதான் என்னை புரிந்து கொண்டு பேசுறேன், அதை நான் புரிந்து கொண்டேன். இது புரிந்து கொள்வதற்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு தருணம், ஒரு நல்ல வாய்ப்பு. ஒருவேளை நான் புரிஞ்சுக்காம இருந்திருந்தேன்னா நான் அவங்கள பத்தி வேற விதமா நினைச்சு நான் லைஃபை வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன். அப்ப புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிருக்காரு, கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்ப அவர்களோடு உடன் பயணிக்கின்ற பொழுது
பொழுது நான் அதை அந்த அந்த புரிந்துணர்வு எனக்கு இருந்துச்சுன்னா அவங்களோட உடன் பயணிக்கிறதோ இல்லை அவங்கள அங்கேருந்து விட்டுட்டு போகிறதோ எனக்கு பெரிய விஷயமா இருக்காது. உடன் பயணிச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, உடன் பயணிக்காவிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அப்போ அந்த நன்றி உணர்வை நான் ஒவ்வொரு விஷயத்தில் இப்படி பார்க்க தொடங்கிட்டேன்னா யார் என்ன குறை சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். செய்ய வேண்டிய வேலையை மகிழ்ச்சியோடு என்னால் என்ன பண்ணுறது, செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நன்றி உணர்வு எனக்கு கொடுக்கும். எஸ், தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த குறுகிய கால பயிர் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி, பீட்ரூட்டு தமிழ்நாட்டில் நிறையா பகுதியில் போட்டிருக்கோம். முக்கியமாக இந்த தாளவாடி, ஈரோடு தாளவாடி, மைசூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செம்மண் நிலங்களில், அது மட்டும் இல்லாத எங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் வசதியோட நல்ல தரமான செம்மண் இருக்கோ அந்த காடுகள்லாம் நம்ம அது போட்டிருக்கோம். இதில் இயற்கை முறையில் பண்ணும்போது கடைசி நேரத்தில் காய் பெருக்கிறதுக்கு, எடை கூடுறதுக்கு நம்ம என்ன விதமான பணிகள் பண்ணலாம், அதே மாதிரி தான் முள்ளங்கியிலையுமே என்ன காரியங்கள் பண்ணலாம். மொதல் அந்த விதை கம்பெனியில் பார்த்திங்கன்னா அந்த விதை என்ன கம்பெனிக்காரங்க சொல்லியிருப்பாங்க, இது ஒரு ஏக்கருக்கு இத்தனை டன் கிடைக்கும், இதோட வடிவம் இவ்வளோ நீளம், இதோட சுற்றளவு இவ்வளோ, என்ன வெள்ளை நிறமாக இருக்கும், எவ்வளவு மூணு காய் சேர்ந்தா அல்லது ஒரு கிலோவுக்கு எத்தனை காய் நிற்கும், இந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த அளவை நம்ம எடுத்து ஆகணும். அதே மாதிரி தான் பீட்ரூட்டில் அது என்ன அளவு சொன்னாங்களோ அந்த அளவை எடுக்கணும். அதுக்கு நம்ம தரையில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, குறைந்த விலை திரவங்கள் அப்படிங்கிறப்ப 200 லிட்டர் தண்ணியில் ஜீவாமிர்தம் 200 லிட்டர் தயார் பண்ணால், ஜீவாமிர்தம்னா உங்களுக்கு தெரியும், 160 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை மாவு, இந்த மாதிரி கலந்து வச்ச திரவத்தோட 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி கலந்துக்கலாம். ரைசோபியம், இதுதான் ரொம்ப முக்கியமான பொருள். ரைசோபியம் 1 லிட்டரு, அது கூட ஹியூமிக் அமிலம் 1 லிட்டர், பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர், இதை கலந்து இது கூட வேம் 2 கிலோ. இந்த அமைப்பை ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு, ஏன்னா நமக்கு பீட்ரூட் மொத்தமே இப்போ 45 நாளுங்க. அப்படிங்கிறப்ப நாள் தள்ளாமல் முடிஞ்ச அளவுக்கு 5 நாளைக்கு ஒரு முறை, கடைசி நாட்களில் 5 நாள் 4 நாளைக்கு ஒரு முறை 2 அல்லது 3 தடவை இதை மட்டும் கொடுத்துட்டா பீட்ரூட்டு நமக்கு எடை சிறப்பாக இருக்குங்க. இதில் இன்னும் ஒரு காரியம் இருக்குங்க, எருக்கு கரைசல் நான் சொல்லுவேன்ல, எருக்கு கரைசலை தயார் பண்ணி அதையும் இது கூட கலந்து கொடுத்தோம்னா அதோட தோல் பகுதி இல்லைங்களா, நல்ல பல நீங்கள் கடையில் போய் பார்க்குறீங்கள, அந்த வடிவம், முறையான வடிவம் இருக்கிறதும், பளிர்னு பளபளன்னு அந்த மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கிறதும், காய் நல்ல சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கும் அந்த எருக்கு கரைசல் பயன்படும். ஒருவேளை எருக்கு கரைசல் இல்லைன்னா தெளிப்பு முறையில் 100 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம் சோலுபாருங்கிற போரான் பவுடர் தெளிச்சுக்கலாம். பட் தரையில் கொடுக்குற சிறப்பு முள்ளங்கியாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், இது கொடுக்கணுங்க. ஒரு சில நிலங்களில் பார்த்திங்கன்னா மண்ணில் ஒரு வண்டு இருக்கும், அந்த வண்டு என்ன செய்யும், அல்லது புழு இருக்கும், சாணப்புழு என்ன செய்யும்னா அந்த பீட்ரூட்டோட மேல் தோலை இப்படி கடிக்க ஆரம்பிக்க இந்த இடம் காயப்படும். இந்த காயப்படுற இடத்து மூலமாக அழுகல் வரும். அப்போ அந்த காய் வீணாகும். மண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தில் இந்த காயிலேருந்து அந்த காய்க்கு நமக்கு அந்த அழுகல் கிருமிகள் போகும், பரவும். இது எங்கே தெரியும், இலை பார்த்திங்கன்னா நேராக நிற்காமல் இலை அப்படியே வதங்கி நிற்கும். நம்ம மேலே இலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், பிரச்சனை கீழே இருக்கும். அதனால் தயவுசெய்து கீழே தரையில் 2 முறையாவது ஏக்கருக்கு 1 லிட்டர் மெட்டாரைசியம் இது கலந்து தரையில் கொடுத்துடணுங்க. இன்னும் கொஞ்சம் நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யணும், 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, அழுகல் வரக்கூடாதுன்னு, 1 லிட்டர் பேசிலோமைசிஸ், 100 புழு வரக்கூடாதுன்னு, 1 லிட்டர் மெட்டாரைசியம், வண்டு சாணப்புழு இருக்கக்கூடாது. இது 3 கலந்துட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் கொடுத்துட்டோம்னா எந்த விதமான பாதிப்பு இல்லாத மொழுன்னு நல்ல கிழங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் இப்போலேருந்து ஆரம்பித்து அடுத்த மார்ச் மாதம் வரையிலும் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய மாதம். ஓணம் பண்டிகையில் ஆரம்பித்து நம்மளுடைய ஆயுத பூஜை, தீபாவளி அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் அதிகமான இதுக்கு பயன்படும். இதில் வெட்டுனா உள்ள ரத்தம் வர்ற மாதிரியான நல்ல சிவப்பு நிற காய்கள் இருந்ததுன்னா அது வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்காக நல்ல விலைக்கு எடுப்பாங்க. அதனால் ரெண்டாவது வந்து அது ஒரு விதை போட்டால் எத்தனை கிழங்கு வரும்னு கம்பெனியில் சொன்னாங்களோ அத்தனை கிழங்கு வர்றதை உறுதிப்படுத்தணும். அப்போ தான் நமக்கு அதுக்கான விளைச்சல் கிடைக்கும். கொஞ்சம் பார்த்துக்கங்க, ஆய்வு செஞ்சு பண்ணுங்கள். குறைந்த செலவில் அதிக லாபம் எடுக்கணும். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உணவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், தவறாக நம்மை புரிந்து கொள்பவர்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் முன்னால். அடுத்தது ரொம்ப சிம்பிள். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். புக்கு படிக்கணுமா, புக்கு படிங்க. நல்ல நல்ல பாடல்கள் கேட்கணுமா, அந்த பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்களாக இருக்கணும்னா நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்களாக, உத்வேகம் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய பாடல்களாக இருக்கணும். அந்த நேரத்தில் போய் சோக பாடல்களை கேட்டுட்டு சில நேரங்களில் இந்த துரோகம் அப்படிங்கிற மாதிரி பாடல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஏற்கனவே அங்கே நமக்கு அது சில வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின கதையாக என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். அப்போ அது இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடல்கள் எனக்கு எது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது, இல்லை நான் யார்கிட்ட போய் பேசினா நான் பாசிட்டிவாக இருப்பேன், அவங்கள்ட்ட போய் பேசுறது, எனக்கு ஜெபம் பண்ணால் பாசிட்டிவாக இருக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம சுற்றி இந்த பாசிட்டிவான விஷயத்தை நாம் வைத்துக் கொள்கின்ற பொழுது ஒருத்தரை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய விஷயத்தை நினைத்து நான் அழுவதற்கோ கவலைப்படுறதுக்கோ அங்கே வந்து எனக்கு கோடிக்கணக்கான காரணங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தூர ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு என்னுடைய வேலையை செய்கிறதுக்கு எனக்கு தேவையான ஆற்றல், எனக்கு தேவையான மகிழ்ச்சி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பாசிட்டிவிட்டி என்ன பண்ணும், ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ இக்கட்டான சூழலாக இருந்தாலும் அந்த சூழலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னென்னு உணர்ந்து நன்றி உணர்வோடு இருக்கின்ற பொழுது அதுதான் பாசிட்டிவிட்டியோடைய தொடக்கம். அதை அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு புக்கு வாசிக்கிறது, பாட்டு கேட்கறது, ஜெபம் பண்ணுறதுன்னு வச்சோன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மால் எளிதில் எதிர்கொள்ள கண்டிப்பா. அன்டவுட்லி நேர்மறையான எண்ணங்கள் நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் வாழ்க்கையில். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தீபா பிசிஓடி, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். இதில் வந்து உங்களுக்கு ஓவரியில், அதாவது சினைப்பையில் கட்டிகள் சிலருக்கு லெஃப்ட் சைடு ஓவரியில் இருக்கலாம், சிலருக்கு ரைட் சைடு இருக்கலாம், சிலருக்கு பைலேட்ரல் போத் சைடு சிஸ்ட் இருக்கலாம், வேரியஸ் சைஸும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, வந்தால் கட்டாயம் இதுக்கு அவசியம் அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வா, அடுத்தது அப்படியே அறுவை சிகிச்சை செய்துட்டா திரும்ப வராதா, இதுதான் இன்னைக்கு மக்களோட பிரச்சனை. இன்றைக்கு இது ஒரு காமன் இஷ்யூவா பெண்களுக்குன்னு இருக்கு. அதே போல வயதானவங்களுக்கு கூட இப்போ இந்த பிரச்சனை 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட சிலருக்கு வருது. ஆனால் டீனேஜுக்கு இது காமனாக இருக்குது. ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டா ஒரு 6-7 பேருக்கு நிச்சயமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன், அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா. பொதுவாக வந்து பாருங்க, மேடம் சொன்ன மாதிரி இந்த பிசிஓடி அப்படின்றது ஒரு சாதாரண காம்ப்ளிகேஷன் ஆயிப்போச்சு. ஒரு 100 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா யங்கேஜ், இப்போ மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப யங்கேஜ் மட்டும் வர்றது இல்லை, ஒரு 40+ கூட வருது. செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப்ஸ்க்கு வரக்கூடியது. அந்த செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்றது 13 40+ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு மெனோபாசல் வரைக்குமே அது செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப்ல வந்துடுறாங்க. இவங்க 100ல் ஏறக்குறைய 90 பேர் 95 பேருக்கு பிசிஓஸ் அப்படின்றது இருக்கு. இந்த பிசிஓஸ் எதனால வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலினை உட்கிரகிக்கணும். அந்த உட்கிரகிக்க மறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையினால பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், FSH, LH லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த ஹார்மோன்ஸ்லாம் ஏகப்பட்ட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், ஆண்ட்ரோஜன் சொல்றாங்க பாத்தீங்களா, அது அதிகப்படியா சுரக்குது. இது சுரக்கிறதுனால என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களுக்கு வந்து முட்டைப்பையில பொடி நீர் கட்டி வருது. ஒரு சிலருக்கு வந்து பாருங்க பொடி நீர் கட்டி, அந்த நீர்க்கட்டிலையும் பல வகை இருக்குங்க. ஹனிகோம்ப் அப்பெரன்ஸ் சிஸ்ட், ஹெமரேஜிக் சிஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்ட் வந்து இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி பலவிதமான சிஸ்ட் வர்றது உண்டு. 2வது ஆன்ஓவிலேஷன் அப்படிம்பாங்க, முட்டை வளராது. 3வது ஹிர்சூட்டிக் ஃபீச்சர்ஸ், நல்ல கருக்குறன் மீசை வளர்றது, தாடி வளருது. 4வது தேவையற்ற இடங்களில் முடி வளருது. ஆமா.
அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர்லைன், இந்த நெத்தி வந்து மேட் ஆகிட்டே போயிருது, தொண்டை வந்து கமரல் வர்றது, ஹோர்ஸ்னஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸ்கின்னே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்மை தன்மை போய் அந்த ரஃப்பா இருக்கும், ஹார்டா இருக்கும். அப்புறம் ஒபிசிட்டி இருக்கும், இரெகுலர் பீரியட் இருக்கும். இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபெர்டிலிட்டிக்கு மெயின் ரீசன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இது கூட சிலருக்கு தைராய்டும் வந்துடும். ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலே உங்களுக்கு ஒபிசிட்டி, ரெகுலர் பீரியட், தைராய்டு இது போல் பிரச்சனைகள் வருது. அப்போது இந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பெண்ணு திருவண்ணாமலை சேர்ந்தவங்க, ஒபிசிட்டியும் இருக்குது, பிசிஓடியும் இருக்குது. பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அப்புறம் நல்ல ஸ்ட்ரிக்ட் டயட்டு. அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி தான் மெயின் பிரச்சனையாக கருதுறாங்க. பிசிஓடி ஒரு பிரச்சனையாகவே அவங்க நினைக்கல. பிஃபோர் ட்ரீட்மெண்ட் 84 கிலோஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 74 கிலோஸ். ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பிசிஓடியும் சரியாக போச்சு. அதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கு, கடைபிடித்தால் பல நிச்சயம். இதே நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க, அது தீர்வு கிடையாது. அந்த நேரத்துக்கு ஒரு எமர்ஜென்சி சொல்யூஷன், ஆனா திரும்ப வராதுன்றதுக்கு கேரண்டி கிடையாது. கண்டிப்பா திரும்ப வரும். எதனால வருது? உங்க மனநிலை, உங்க சுற்றுப்புற சூழல், நீங்க பாக்குறது, படிக்கிறது, கேட்கறது, சாப்பிடுறது எல்லாமே காரணங்கள். உண்மைதான். டென்ஷன், ஸ்ட்ரெஸ், புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி பிசிஓடிக்கிறதுக்கு தள்ளப்பட்டு பிஃபோர் மேரேஜ் ஒபிசிட்டி, தைராய்டு, இரெகுலர் பீரியட். இதில் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமாக, பிசிஓடினால பீரியடு வராது, மாத்திரை சாப்பிட்டா தான் வரும். சில டைம் டெய்லி ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு ஓவர் ப்ளீடு, 1 மாதம் 1.5 மாதம் கூட கொட்டுன்னு ஊற்றும். சிலருக்கு 6 மாதம் 1 வருஷம் பீரியடே வராது. இதெல்லாம் பிசிஓடினால வரக்கூடிய பிரச்சனை. அதனால இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னா நிச்சயமாக இருக்கு. நம்ம கிட்ட வந்தவங்களா வித்தவுட் சர்ஜரி நல்லா இருக்காங்க. அந்த நம்பிக்கையில நாங்க சொல்றோம். உங்களுக்கு வேணும்னா கடைப்பிடிங்க, பலன் அடிக்க. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் புரிந்து கொள்ளாத மனிதர்களை எப்படி கையாளுவது. என்ன சொல்றாங்க? இந்த புரிந்து கொள்ளாத நபர்கள் நம்ம கூட இருக்கிறப்போ கண்டிப்பா நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி இருக்கப்போ அந்த புரிதல் இல்லாம இருக்கப்போ நம்மளுடைய கனவை பத்தி அவங்க பெருசா யோசிக்க மாட்டாங்க இல்லையா? சோ நம்மளுடைய கனவு என்ன அப்படின்னு நம்ம அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருப்போம். அந்த நேரத்துல இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா, இதெல்லாம் வந்து தூக்கி போடு, வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லும் அந்த தருணத்தில் அவங்கள நம்ம ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய கனவை நோக்கி நம்ம பயணம் செய்தாலே போதும். கண்டிப்பா கனவை நோக்கிய பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இன்னைக்கு நாம் சில திட்டமிடுதலோடு என்ன பண்ணுவோம், பயணத்தை தொடங்கியிருப்போம். அது என்னன்னு புரிஞ்சிக்காம சிலவர் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ அதை புரியக்கூடிய, அதை நம்ம எடுத்து சொல்லியும் அவங்களுக்கு அது புரியல. சில நேரங்கள் சிலருக்கு எதுவுமே என்ன பண்ணாது, புரியாது. அதான் எதிரில் இருப்பவர்களுக்கு எப்போதும் நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காதீங்க. சில நேரங்கள் எதிர்த்தாப்புல இருக்குது எருமையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா அந்த எருமை மாட்டை போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இப்படின்னா அதுக்கு புரியுமா? அதை புரியாது. அப்போ அந்த நேரங்களில் நாம் என்னுடைய நீங்க புரிஞ்சுக்கலையா, ஓகே சந்தோஷம், வெல் அண்ட் குட், நீங்க அதே திரும்ப சொல்லுங்க, இல்லை அதே பேசுங்க, இல்லை இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி இன்னொரு 10 பேர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அது உங்களுடைய விஷயம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. நான் உள்ள வரல, எனக்கு என்னுடைய இலக்கை நோக்கிய பயணம். அவங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, டிட்டாச் பண்ணி பார்க்க தெரிஞ்சிருக்கணும், புரிந்து கொள்வது. ஆதங்கத்துல பேசுறாங்களா இல்ல வெறுப்புல பேசுறாங்களா? ஆதங்கத்தில் பேசுபவர்கள் எனக்கானவர்கள். அவங்க ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டானே வச்சுட்டானே என் கூட இருக்க மாட்டானோ அப்படிங்கிற விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, பேசுவோம். சில நேரங்கள் வந்து நம்ம நண்பர்கள் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சில நேரம் வெளியூருக்கு படிக்க போயிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு வெளியூர் வேலைன்னு பார்ப்போம், போறல என்னை விட்டுட்டு போ, நீ பெரிய வேலை அப்படின்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை தூர தள்ளிட்டு போ அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ளாம பேசுறது கிடையாது. என் கூட அவங்க இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அது இல்லை. அப்போ அதுதான் ஆதங்கத்தின் வெளிப்பாடு. அப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட போயிட்டு நான் புரிஞ்சு என்னை இருந்துக்கோ, நான் படிக்கிறேன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க கேட்டால் சில நேரம் புரிஞ்சுக்கலாம், சில நேரம் புரிஞ்சுக்காம வாய்ப்பு இல்லை. ஒருவேளை புரியாம இருக்கிறாங்கன்னா அவங்கள வெறுக்க வேண்டிய தேவை கிடையாது. அவங்கள நோக்கி ஒரு கனவு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, என் வாழ்க்கையில் இந்த நிலையை வந்த பிறகு உனக்கான இடம் இதுதான், உனக்கான விஷயம் நான் இதை தான் என்ன பண்ணுங்க லைஃப்ல நான்
வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது அதை நிகழ்த்தி காட்டுகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் அழுது புலம்புக்கு ஒரு ஐயோ சாரி நான் அவனுக்கு புரிஞ்சிக்காம பேசிட்டேனே, அந்த விஷயம் அப்போ தான் கடைசியில் நடக்கும். அப்போ அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கத்தான் செய்யும். நல்ல நல்ல விஷயங்கள் எடுக்கிறதுக்கு நல்ல நேரங்கள் எடுக்கும். அப்போ அதில் வரை நாம் அதை பொறுமையோடு எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு பல நேரங்கள் நம்மளுடைய அங்கலாய்ப்புகள் அதான் யாரும் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யாரும் நம்மளை புரிஞ்சுக்கணுங்கிற தேவை என்பதும் கிடையாது. அப்போ அந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்து என்னுடைய இயல்பான வாழ்க்கை வாழ்வும் என்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்தை நான் துரத்தவும் இன்னைக்கு நம்ம சிந்திச்ச விஷயங்களா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்வோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அரசன் குடியை சேர்ந்த ஷேரன் கிளமென்சியா இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா கிரியோன் கிளமெண்ட், அம்மா ஜாஸ்மின், அம்மம்மா அமலா, சித்தி பிரின்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷர்வின் ஆண்டோ இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கிறிஸ் எரிக் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், கிறிஸ் இவான், ஞான பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:16. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, இதுவும் கடந்து போகும் என நம்புவோம், நலம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.